ஓம் நம சிவாய. ஒரு நாள் ஆலயத்தில் நான் கண்ட ஒரு துறவி வந்தது துறவியா இல்லை சிவபெருமானா அப்படின்றது அந்த சிவபெருமானுக்கு மட்டுமே தெரிந்த ஒரு விஷயம். ஆனால் நான் உணர்ந்தது சிவனை தான். அப்போ ஒரு துறவியாக இருக்கக்கூடிய நபர் வந்து பணம் கேட்கக்கூடாது அப்படின்றது என்னுடைய எண்ணம். எப்படி இவங்க பணம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி நான் விலகிறேன். அவருடைய சிரிப்பு, அவர் பணம் கேட்கக்கூடியது விதம் எதுவுமே எனக்கு வந்து பிடிக்கல. ஒரு உண்மை துறவி கிடையாது, இவர் ஒரு போலி அப்படின்ற எண்ணம் இருக்குது. ஆரம்ப காலகட்டத்தில் ஆன்மீகத்தில் ஒரு புதிதாக இருந்தபோது அந்த துறவி பார்க்கும்போது ஒரு கோவம் வருது. உணவு தானே கேட்கணும், எப்படி பணம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் அவருக்கு நம்ம கொடுக்கணுமா வேணாமான்னு கையில் ஒரு சில்லறை காசை வச்சுட்டு யோசிக்கிறேன். இல்லை வேணாம், கொடுக்க வேணாம், பொய்யாக தான் இருப்பான். 1000 குழப்பங்கள் என் மனது. கடைசியாக வந்து நமக்கு பிடித்தமான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய நபர் இவர். அந்த சிவனை பார்த்த மாதிரி இருக்குது. அதனால் இதை கொடுப்பது தவறில்லையே. கேட்டுட்டாங்க. இப்படி நமக்கு பிடித்த ஒரு நபர், பிடித்தமான ஒரு தோற்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் நம்ம கொடுத்து செல்லலாம். இதனால் ஒரு சிலரை அவங்க போலியோ அவங்க நிஜமோ இதை கொடுப்பதால் ஒரு எதுவும் தவறில்லையே, இந்த சிலரையும் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும்னு நினைக்கும் போது முடியும். அவ்வளோ நேரம் ரொம்பவே கிட்ட தான் வேணும் கொடுக்கணும்னு நினச்சிருந்தா உடனே அவர் கையில் வைத்திருந்த அந்த துறவி கையில் வைத்திருந்த அந்த பாத்திரத்தில் நான் அந்த பணத்தை போட்டுருந்துருக்கு. அவ்வளோ நேரம் யோசிச்சு என் மனதில் ஒரு ஏக்கம் எழுது. இல்லை நம்ம உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு கொடுக்கணும்னு நினைத்த அந்த நொடி வந்து அவர் அங்கே இல்லை. அவங்க இல்லை, அந்த எழுந்து போகிறாங்க, சிரிக்கிறாங்க. அந்த சிரித்த முகத்துக்கு காரணம் என்னவோ அவருடைய முகத்தில் வந்து எந்த ஒரு சலனமும் இல்லாமல் பணம் கேட்குறாங்க. எனக்குமே வந்து நிறைய சந்தேகம் இருக்குது, இப்படிப்பட்ட நபருக்கு கொடுக்கக்கூடாது. அதுக்கப்புறம் அந்த பணத்தை வைக்கலாம்னு நினைக்கும்போது என்னுடைய அருகில் இருக்கக்கூடிய நபர் அவங்க வந்து ஒரு அவசர செய்தியின் காரணமாக என்னோட கையை இழுக்கிறாங்க. வேகமாக நான் என்னோட கட்டுப்பாட்டில் இல்லாமல் அவங்க என்னை இழுத்து கூட்டு போயிடுறாங்க. அதாவது பணம் கொடுக்கவே முடியல. அந்த காசை வந்து அவர்கிட்ட என்னால் கொடுக்க முடியல. கொடுக்கணுன்ற ஆசை வரும் நேரம் அந்த அந்த 5 ரூபாய் ஒரு காயின் தான், 5 ரூபாய் தான். அது அவருடைய தட்டில் போய் விழுகலை. காசையும் நான் கீழேயும் போடுறேன். அந்த காசை கீழேருந்து எடுக்கிறேன். அவங்க திடீர்னு வந்து அந்த ஒரு ஒரு எமர்ஜென்சினால் வேகமாக கைப்பிடிச்சி இழுக்கிறாங்க. நான் அப்படியே கடந்து போயிடுறேன் ரொம்ப தூரம். நான் நினச்சிருந்தா அந்த துறவி கிட்ட தான் இருக்காங்க, அந்த பணத்தை அவங்களுக்கு கொடுத்துக்கலாம். ஆனால் கொடுக்கல. ஒரு யோசனையிலே இருந்து ஆனால் கொடுக்கணும்னு நினைத்த ஒரு எண்ணம். இது சிவபெருமானா துறவியா நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ற நேரத்தில் அந்த பணம் அவருடைய சென்று சேரவில்லை, என்கிட்டே தான் இருக்குது. அது ரொம்ப மனவேதனையும் தந்தது. இவ்வளோ நேரம் பக்கத்தில் இருந்த நினைச்சு கொடுத்துருக்கலாம். இப்போ அந்த துறவின் தூரமாக எழுந்து போயிட்டாங்க. நம்மளுடைய நிலைமையும் இப்படி ஆயிடுச்சு. ஒரு 5 ரூபாயை வந்து கொடுக்கணும் அப்படின்னு நினைத்த மாத்திரத்தில் தன்னுடைய கையில் இருக்க பணம், தன்னுடைய எண்ணம் வந்து கொடுக்கணும்னு நினைக்கும். ஆனால் கொடுக்க முடியலையே. இதுதான் வந்து சோதனை. அவர் கடந்து போயிடுறார். ஆனால் ஒரு சிரித்த முகத்தோடு கிளம்பி போகிறார். அந்த பணத்தை நான் கொடுக்கணும்னு என்னோட கை நீட்டப்படுறதையும் அவர் பார்க்குறாரு. நான் கிட்ட வரேன், என்ன சுற்றி இருக்கவங்க என்ன இழுத்துட்டு போகிறாங்க, வாங்க கிளம்புவோம் அப்படின்னு சொல்லி ஒரு அவசரத்தின் காரணமாக அவங்க என்ன இழுக்கிறாங்க. நான் வந்து என்னோட வாயிலே சொல்ல முடியல. நான் அவர்கிட்ட பேசிட்டு இந்த காசை அவர்கிட்ட கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்ல முடியல. ஆனால் அவருடைய பார்வையும் என் பார்வையும் இணைந்தே இருக்குது. அந்த ஆலயத்தில் அந்த கைலாயத்தில் அமர்ந்திருந்து அந்த துறவி, அவருடைய பார்வை என்னை நோக்கி இருக்குது. ஆனால் என்னால் அந்த பணத்தை, அந்த காயினை வந்து அவர்கிட்ட கொடுக்க முடியல. அப்போது இது எது சொல்லுது அப்படின்னா, ஒரு துறவி வந்து போலி அப்படின்னு இருக்க முடியாது. எல்லோரும் உண்மையை அந்த நம்ம பார்க்கும்போது அவருடைய காட்சி அப்படி இருக்கும். அந்த பொருள் தோற்றமே வந்து துறவியின் தோற்றம் அப்படி இருக்கும். அவங்களுடைய நிதானம், நிம்மதி, அவங்க முகத்தில் இருக்கக்கூடிய சிரிப்பு, சாந்தம், இதெல்லாம் இந்த சிவபெருமானை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும்.